ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். இன்னைக்கு நம்ம மெயின்ஸ் லெவல் இன்இக்வாலிட்டி சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைரெக்டாக சம்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்னன்னு பாருங்கள். எக்ஸ் கிரேட்டர் தென் சி. ஸோ எக்ஸ் இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது. ஸோ எக்ஸ்லேருந்து சிஐ நோக்கி ட்ராவல் பண்ணணும். ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் எஸ், எஸ் கிரேட்டர் தென் ஐ, ஐ ஈக்குவல் டு சி. ஸோ டைரெக்டாக என் மைண்டில் என்ன ரிலேஷன்ஷிப் வரும்னா எக்ஸுக்கும் சிக்கும் எக்ஸ் கிரேட்டர் தென் சி தான் வரும். பட் கன்க்ளூஷன் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. கன்க்ளூஷனுமே நமக்கு எக்ஸ் கிரேட்டர் தென் சி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோஸ். செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்க, பி கிரேட்டர் தென் ஹெச்ன்னு சொல்லியிருக்காங்க. பி கிரேட்டர் தென் எஸ், எஸ் கிரேட்டர் தென் ஐ, ஐ கிரேட்டர் தென் ஹெச். ஸோ இங்கே நடுவில் வர கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுலாம் நான் ஏன் திரும்ப உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். எனக்கு இந்த இடத்துல கிரேட்டர் தென் வந்தாலே கிரேட்டர் தென் தான் ப்ரையாரிட்டைஸ் ஆகும். ஸோ பி கிரேட்டர் தென் எஸ்ன்னு வரப்பே நான் கிரேட்டர் தெனுக்கு ப்ரையாரிட்டைஸ் கொடுத்துட்டு மிச்ச நடுவில் வர கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவை நான் விட்டுட்டு டேரெக்டாக சொல்லிக்கிட்டு போகிறேன். ஏன்னா நம்ம ஸ்பீடாக போடணும்னு. ஸோ பி கிரேட்டர் தென் எஸ், எஸ் கிரேட்டர் தென் ஹெச். ஸோ மைண்டில் என்ன ரிலேஷன்ஷிப் வரும்னா பி கிரேட்டர் தென் ஹெச் வரும். கன்க்ளூஷனும் அதான் கேட்டிருக்கான். ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் ஃபாலோஸ். தேர்ட் கன்க்ளூஷன் பாருங்க, ஏ கிரேட்டர் தென் எம்னு சொல்லியிருக்கான். ஸோ ஏக்கும் எம்முக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், x greater than s. so a greater than s, s greater than I less than வருது. இந்த இடத்துல சிம்பிள் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஏக்கும் எம்முக்கும் அன்னோன் ரிலேஷன்ஷிப் வந்தா மூணு ரிலேஷன்ல எது வேணாலும் இருக்கலாம். இங்க ஏ கிரேட்டர் தென் எம் மட்டும் தான் சொல்லியிருக்கான். ஸோ கன்க்ளூஷன் 3 டஸ் நாட் ஃபாலோ. ஸோ ஃபோர்த் கன்க்ளூஷன், ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இ, ஆர் equal to s, or greater than or equal to I less than. இங்கேயும் சிம்பிள் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஆருக்கும் ஈக்கும் அன்னோன் ரிலேஷன்ஷிப். ஸோ அகைன் இங்க கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோ. ஏ எம் ஆர் இ ஒன்றுத்துக்கு ஒன்று ஈக்குவலா இல்லை. ஸோ இங்க எய்தர் ஆர் வராது. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ். ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு டேக் அவே பார்ப்போம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம்ஸ் மேகசின் வந்து 2025 பர்சன் ஆஃப் த இயர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த பீரியடில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பூம் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அதற்கு காரணமாக இருந்த ஆர்கிடெக்ட்ஸை தான் அவங்க இந்த வாட்டி டைம்ஸ் மேகசின் 2025 பர்சன் ஆஃப் த இயரில் ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது யார் அந்த ஆர்கிடெக்ட்ஸ்னு ஒரு 8 இம்பார்ட்டன்ட் ஏஐ லீடர்ஸோடைய நேம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐகானிக் கவரில் 2 டிசைன் வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன, அந்த 8 லீடர்ஸ் யார், இதற்கு முன்னாடி யார் இந்த டைம்ஸ் மேகசின் பர்சன் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கியிருக்காங்க, இதை பற்றியே நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அக்சஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்இக்வாலிட்டி கான்செப்ட்ஸ்க்கான லிங்க்கும் கீழே இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ மக்களே.